ரசிகர்களை உற்சாகப்படுத்த வர காத்துட்டு இருக்கு ஒரு ஹாலிவுட் பிரம்மாண்டமான படம். ஹாலிவுட் பிரம்மாண்டமான படம்னா இந்தியாவுக்கு அதுல முக்கியமான ஒரு அங்கம் இருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். போயப்பட்டி ஸ்ரீனு அவங்களோட இயக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு படமாக தான் வெளிவந்தது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. யார் நடிகர், என்ன படம் பேர் எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னு சொன்னால் வேற யாருமே கிடையாது. அகண்டா அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சிருப்பீங்க. ஐயோ பாருங்க, ஃபயர்லாம் போகுது. ஃபயர் அப்படின்னா நம்ம நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர்கள் தான் சும்மா மாசா வந்து நிற்கிறார் பாருங்க. அவருடைய அகண்டா படம் வெற்றியை தொடர்ந்து அகண்டா பார்ட் 2 ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதை விட ஒரு 4 மடங்கு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்காங்க இந்த அகண்டா பார்ட் 2ல. இந்த அகண்டா பார்ட் 2க்கான டீசர் ரீசெண்டா வெளியாச்சு. ஸோ இந்த அகண்டா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னா உலகம் முழுக்க தெலுங்கு ரசிகர்கள் மட்டும், தமிழ் ரசிகர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இவ்வளோ ரசிகர்கள் இருந்தாலும் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகராக இருக்காரு. ரஜினிலாம் கிடையாது, சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் எல்லாமே அவர் தான். நந்தமுரி பாலகிருஷ்ணாக்கு நந்தமுரி பாலகிருஷ்ணாவே ஃபேனாக இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குல்ல, வேற ஒன்றும் கிடையாது. இந்த அகண்டா பார்ட் 2வோட ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. அதாவது நந்தமுரி பாலகிருஷ்ணா அவரோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இருக்கும்போது அவரை எப்படி ரசிக்கிறாரு அப்படின்ற வீடியோ தான் இப்போ வைரலாக இருக்கு. அவரோட கூட சிவராஜ்குமார் அவர்களும் பிரமிச்சு போயிட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா. చనిపోయిన రోజున వాడొచ్చి కొరివి పెడితేనే ఈ కట్టె మట్టిలో కలిసేది. మీకు అక్కడ కనిపించేది ఒక మతం, ఈ దేశంలో ఎడు చూసినా మీకు కనిపించేది ఒక ధర్మం, సనాతన హైందవ ధర్మం. దేశం జోలికి వస్తే మీరు దండిస్తారు, దైవం జోలికి వస్తే మేము ఖండిస్తాం. మీ భాషలో చెప్పాలంటే సర్జికల్ స్ట్రైక్. దేశ రూపాన్ని మాత్రమే చూసుంటావు, ఎప్పుడు మా దేశ విశ్వరూపాన్ని చూసుంటావు. మేము ఒకసారి లేచి శబ్దం చేస్తే ఈ ప్రపంచమే నిశ్శబ్దం. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அகண்டா பார்ட் 2 டிசம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ட்ரெய்லரும் சும்மா அசத்தலா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜேம்ஸ் கேமரூன் அவங்களோட இயக்கத்தில் ஏகப்பட்ட படங்கள் வந்தாலும் அவதார் அப்படின்ற ஒரு படம் மக்கள் மத்தியில் என்னைக்குமே போகாது. இதுக்கு முன்னாடி டைட்டானிக் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த அவதாரை பற்றி தான் ஒரே பேச்சுப்பா. டிசம்பர் 19ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம், ஹாலிவுட் படம், பிரம்மாண்ட படம். எஸ், அவதார் தி ஃபயர் அண்ட் ஆஷ் லைட்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தை மையமாக கொண்ட ஒரு படமாக பார்க்கப்படுது. பஞ்சபூதம் அப்படின்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. எஸ், இந்த நெருப்பை பேஸ் பண்ண ஒரு படம் தான் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் லைட்ஸ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாலும் இந்தியாவில் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு காத்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் இந்தியாவில் ஒரு பிரம்மாண்டமான ஷோக்கு பிளான் பண்ணியிருக்காராம். இந்த பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே மும்பையில் இருக்கக்கூடிய பந்த்ரா பிரிட்ஜ் லிங்க், இந்த பிரிட்ஜு கீழே இருக்கிற அந்த ரிவரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட். அந்த கட் அவுட்ல பார்த்தீங்கன்னா இந்த அவதார் படத்தோடைய கிளிம்ஸை ரொம்பவே அற்புதமா நைட் டைம்ல ஒலிக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க.
வினித் வரப்பிரசாத் அப்படின்ற இயக்குனரோட இயக்கத்துல இப்போ ஹரிஷ் கல்யாண் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அந்த படம் தான் தாஷ மக்கான் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட இந்த படத்தோடைய டைட்டில் லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. இந்த டைட்டிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டைட்டிலா இருக்கேப்பா. அது மட்டும் இல்லாம இந்த டைட்டிலுக்கு ஒரு கிளிம்ஸ் வேற வெளியிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முன்னாடி ஏற்கனவே நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு எப்படி பார்க்கிங் படம் ஒரு வெற்றியை கொடுத்ததோ அதை தொடர்ந்து லப்பர் பந்து அப்படின்ற ஒரு வெற்றி படத்திலையும் அவர் இருந்தாரு. ஸோ இப்போ டீசல் அப்படின்ற படம் ஒரு சொல்ற அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த தாஷ் அம்மக்கான் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தாஷ் அம்மக்கான் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்ம ஹரிஷ் கல்யாண் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் பாத்தீங்கன்னா ஒரு ராப் சிங்கரா இருக்காரு. அவரோட ஹேர் ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமா இருக்கேப்பா அப்படின்னு ரசிகர்கள் கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த தாஷ மக்கான் படத்தோடைய டைட்டில் டீசரை பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த டைட்டில் டீசருக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக்குக்கே எதுக்கு பிரஸ் மீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே ஓடிச்சு. பட் என்னன்னா இந்த தாஷ மக்கான் நிறைய பேர் அந்த ஏரியா பத்தி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயோ காதில் கேட்டிருப்போம். அதோடைய உலகத்தை நான் பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. ஸோ அவர் மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே இங்கே நான்வெஜ் சாப்பிடுவோம், பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது. தாஷ மக்கான் பற்றி முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட் கேபிட்டல். அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷ மக்கான். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம். இப்போ படத்துக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரேப்பரையோ இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க. ஸோ இந்த டேலண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரணும், அடையாளப்படுத்தணும்னு நினைச்சு இவங்க எல்லாரையும் இந்த படத்து மூலமா நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டேன் இதுக்கு நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்க வேற யார்ட்டையாவது கேட்டீங்களா, எனக்கு இது சூட்டபிளா இருக்குமா, யார்ட்டையாவது சொன்னீங்களா, யார்ட்டையாவது சஜஷன் கேட்டீங்களா, இல்ல எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமா தான் சொன்னாங்க அப்படின்னு. சந்தேகமா சொன்னாங்களா, சரி அப்ப கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மற்றவங்க வந்து சில நேரத்துல வந்து இவரால் பண்ண முடியுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்கா இல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரா இருந்தது. அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் சொல்லணும். ஹரிஷ் கல்யாண் பேசுனது மட்டும் கிடையாது, இந்த படத்துல ஒரு ராப் சிங்கரா வராருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை தொடர்ந்து இந்த பிரஸ் மீட்லயும் ஒரு ராப் சாங் பாடியிருக்காரு. காசி மேடு பிரீஸ் நான் வாக்கிங் போக வாட்ச் அவுட் பேபி எல்லாம் ப்ளீஸ் அந்த பேபி கிட்ட நானும் சொன்ன அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட நிறைய ஏகப்பட்ட சிங்கரும் பாடியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப நாள் அகிலுக்கு மலையை கட்டி கயிறு, ஆனா இது வர கைக்கு வந்ததெல்லாம் பல கோட்சியா கட்டிப்பட்டு ஆச்சு டயரு எமாமே கால 101 பீட்டு மேல ஃபயரு கில்லாடி ஈஸ்ட் கோஸ்ட்ல சவரு உரமா மருந்து யூஸ்ல பவரு மரணம் மார்ச்சிங் மாப்புல ஃபயரு மாமா ஃபீலிங் லைக் ஃபயரு கில்லாடி ஈஸ்ட் கோஸ்ட்ல சவரு உரமா மருந்து யூஸ்ல பவரு மார்ச்சிங் மாப்புல ஃபயரு மாமா ஃபீலிங் லைக் மரணம் மார்ச்சிங் மாப்புல ஃபயரு மாமா ஃபீலிங் லைக் ஃபயரு கில்லாடி ஈஸ்ட் கோஸ்ட்ல ஃபயரு. நம்ம தமிழ் சினிமாவோட வியாபாரம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா 90 காலகட்டங்களில் அரசு தொலைக்காட்சியில் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் வெளியாகும் அப்படின்ற நிலையை தொடங்கி அதுக்கப்புறமா சேட்டிலைட் ரைட்ஸ் அப்படின்றது உள்ள வந்தது. சேட்டிலைட் ரைட்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு டிவி சேனல்களும் அந்த படங்களை வாங்குவாங்க. இதில் ஒரு சில டிவி சேனல்களுக்கு போட்டியும் இருந்தது. இந்த நிலை அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு ஓடிடி ரைட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஓடிடி ரைட்ஸும் இதோட தொடருமா அப்படின்னு பார்த்தா இதுக்கும் ஒரு முடிவு வந்திருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடிடிக்கு விற்பனை ஆகும், அது மட்டும் இல்லாமல் சேட்டிலைட் ரைட்ஸ்க்கும் விற்பனை ஆகும். இதெல்லாமே தொடர்ந்து இன்னைக்கு ஓடிடி ரைட்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. அதுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. முன்னணி நிறுவனங்கள் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஓடிடி நிறுவனங்கள் எல்லாமே ஒரு படத்தை வாங்கி அந்த படம் வெற்றியாகுதா இல்லையா அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே வியாபாரம்
வியாபாரத்தை முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த படம் வெற்றியாகுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒருவேளை அந்த படம் தோல்வி அடைஞ்சா ஓடிடிலையும் பெரிய வரவேற்பு இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற நிலையில நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ல அவங்களுடைய ஆஃபீஸை கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப உற்சாகமான விஷயமாச்சு அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்க சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை வாங்குறத இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விக்கு நெட்ஃபிளிக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷனா அவங்களே கதையை கேட்டு அவங்களே ஒரு டீம் செட் பண்ணி அவங்களே அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அந்த படம் டைரக்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது, டைரக்டா ஓடிடில ரிலீஸ் செய்யற மாதிரி பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பண்ணா மற்ற ப்ரொடியூசர்கள் பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள் எல்லாமே ஓடிடி வாங்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. இதே நிலை தொடர்ந்தா அப்ப தென்னிந்திய சினிமாவுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்போ இந்த பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் முடக்குக்கு வருமா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட நடிப்புல வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ், அமரன் படத்தை பத்தி தான் பேசுறேன். இந்த அமரன் படம் பாத்தீங்கன்னா மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயனோட நம்ம சாய் பல்லவி அவர்களும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு மெகா ஹிட், 300 கோடி ரூபாய் வசூல் சாதனை கொடுத்தது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த அமரன் படத்தை கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன் பண்ணதை இந்த டீமே நேரில் போய் பார்த்துருக்காங்க. உலகநாயகன் ஒரு பக்கம், அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, இந்த படத்தோட இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் பண்ணும்போது கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் இந்த அமரன் படத்தை ஸ்கிரீன் பண்ணதை பற்றி ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டே 1ல இந்த படத்தை நான் எப்படி பார்த்தனோ, அதாவது ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை நான் பார்க்கும்போது அதே எக்ஸைட்மெண்ட் இந்த படத்தை கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ணும்போதும் எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கெரியர்ல ஒரு முக்கியமான படம் இந்த அமரன் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அமரன் படத்தை கோல்டன் பீகாக் அவார்ட்ஸ்க்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் குறிப்பிடத்தக்கது. அக்கண்டா படத்துல இருந்து அவதார் படம் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு நம்ம சினிமா 2.0 நிறைய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். நன்றி.